பாலிகன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். இது இல்லை, வைப்போர்ட் இல்லை, இதோ இருக்குது பாருங்கள், ரெக்டாங்கிள்குள்ளே பாலிகன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்க்க பொறுத்து ஆர்க்கில் ஒரு 11 டைப் இருக்குது. பட் ஒன்று படிச்சுட்டா போதும், மற்ற எல்லாமே ஈஸி, சின்ன 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 கான்செப்ட் தான். அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெக்டாங்கிள் கமாண்டை போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்க் வந்துடலாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியே தரப்போகிறேன். இதில் பாலிகன் நம்ம பார்த்துருக்கோம், ரெக்டாங்கிள் இப்போ பார்க்க போகிறோம். REC என்டர். ஸ்பெசிஃபை த கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ கார்னர் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இங்கே டயாமீட்டர் கேட்கும், சாரி லென்த் அண்ட் வித்து கேட்கும். ஓகேங்களா? எவ்வளோ லென்த் எவ்வளோ வித். இப்போ நம்ம ஓவரால் பிளாட் அந்த பிளானே கூட நம்ம இதில் தான் ட்ரா பண்ணிக்கலாம். லைக் ஒரு ரெக்டாங்கிள் அவுட்ரு பவுண்டரி மட்டும் நம்ம இதில் கூட கொடுத்துக்கலாம். இப்போ 60 feet டேபு, இங்கே வந்து ஒரு 40 feet, இதுதான் என்னுடைய பிளாட்டோட வேல்யூ அப்படின்னா இது மாதிரி கூட கொடுத்துக்கலாம் ஈஸியாக. இல்லை எனக்கு இப்படி வேணும், ஓரியன்டேஷன் மாற்றணும் அப்படின்னா RO என்டர் கொடுத்துட்டு இது ரொட்டேட்டு, அடுத்த கமாண்ட்ஸ் அதாவது மாடிஃபை டூலில் வர டூல்ஸ். ஸோ இது மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து ரெக்டாங்கிள், நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு கார்னர் பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா டேரெக்டாக டைமென்ஷன்ஸ் தான் கேட்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல கீழே பாருங்கள், ஏரியா, டைமென்ஷன்ஸ், ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்பவுமே டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும். ஏரியா வேணும்னா நம்மளுக்கு டோட்டல் ஏரியா எனக்கு தெரியும், பிளாட்டோட ஏரியா எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிளாட் ஏரியா கொடுத்துட்டு பிளாட் ஏரியா எவ்வளவோ அதை கொடுத்துருங்க. 1500 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சைட் ஆஃப் லென்த்தை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும், ஆர் வித் ஆர் லென்த் ஏதாவது ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணிடணும். இப்போ நான் லென்த்தையே கொடுத்துட்டு எவ்வளோ கொடுக்கலாம்? 50யா? 50 feet கொடுக்கலாமா? 50 feet கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ பாருங்கள், 3 inches. 50 into 3 inches கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வரும். அதுதான் கான்செப்ட் இங்கே. ஓகேங்களா? அதுதான் டோட்டல் ஏரியா. அப்படி தானே ஏரியா கால்குலேட் பண்ண முடியும், அதே கான்செப்ட் தான். அகைன் ப்ரீவியஸ் கமெண்ட் ரிப்பீட் ஆகணும்னா என்ட்ரு கொடுத்தீங்க, ஆர் ஸ்பேஸ் பாரை கொடுத்தாலும் ரிப்பீட் ஆகும். நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் லீனியர் தான் நம்ம வந்து கமாண்டாக கொடுத்ததுனால நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா REC என்டர். கார்னர் பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் ஏரியா 1500 கொடுத்துட்டேன், என்டர். லென்த்து கேட்குது, லென்த்து வேணும் அப்படின்னா எனக்கு 20 feet ஆர் 20 feet கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ பாருங்கள் வேல்யூ மாறும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏரியா தெரிஞ்சிச்சு, அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லைக் இப்போ ஏரியா வந்து வித் இன்ட்டு லென்த்து தான் ஏரியா, அதானே சார் கான்செப்டே. இப்போ எனக்கு என்னென்னா 1050 feet, இப்போ 20 feetன்றது இந்த லைனு டோட்டல் லென்த்து, அந்த 6 inches கூட மல்டிபிள் பண்ணால் எனக்கு 1500 வரணும். ஸோ அதான் கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு தேவைன்னா நம்மளுக்கு எனக்கு இல்லை, எனக்கு வேல்யூவே வேறு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேஷனு. ஓகே, நம்ம ஏரியாவே போயிடுவோம். REC என்டர். கார்னர் பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஓகே, ரொட்டேஷன் வந்து நான் வேல்யூ கொடுத்துட்ருக்கேன், அதனால் ரொட்டேஷன் போயிட்டு 0 கொடுத்துக்கிறேன், என்டர். மறுபடியும் அதே கமாண்டுக்கு தான் வரும். ஏரியாவுக்கு A என்டர். ஸோ 1500 இருக்குங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா லென்த்து அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஒரு 5 feet கொடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், 10 feet கூட 5 feet கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து 1500 மட்டும்தான் கொடுத்தோம், அது ஸ்கொயர் ஃபீட்டா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ DLI என்று கொடுத்துட்டு இப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 5 feet. இது 1 feet 2 feet 1 inchesல இருக்குது. ஓகேங்களா? இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த 1500 நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் கான்செப்ட். இங்கே ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேங்களா? இப்போ REC என்டர் கொடுத்துட்டு இப்போ கார்னர் பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு முன்னே ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டுது. நான் ரொட்டேஷன் மட்டும்தான் அதை நான் ரொட்டேஷனை சொல்கிறேன். ரொட்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம். 45 ஆங்கிள் எனக்கு ரொட்டேஷனில் இந்த ரெக்டாங்கிள் வேணும். 45 ஆங்கிள் மட்டும் தான் கொடுத்தீங்க, டைமென்ஷன்ஸ் கொடுக்கல. இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஏதாவது ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுத்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா டேப் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே லாக் ஆகிடும், அங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொடுத்துக்க முடியும். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா
ஆர்இசி என்டர் சாம்ஃபர். இதில் வந்து 2 கமாண்ட் மட்டும் பார்க்கலாம், ரொம்பலாம் அதிகமாக பார்க்க தேவையில்ல, ஏன்னா இது ரொம்ப இன்டெப்த்தாக போகும். இப்போ இதெல்லாம் வித்துலாம் பார்த்தீங்கன்னா லைனோட திக்னஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இப்போ 2 inches சென்டர் கொடுத்துன்னு வச்சுங்களேன், லைன் வந்து ஒரு சம் திக்னஸில் வரும். ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகிறது ரொம்ப ரேரு, இருந்தாலும் நம்ம பேசிக்காக ஒன்றா சொல்கிறேன். ஓகேங்களா? அகைன் நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா அதே 45 ஆங்கிள் தான் வந்துட்டுருக்கு. இதை எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஆர்இசி என்டர், கார்னர் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டேன், ரொட்டேஷனில் போய்ட்டு 0 ஆங்கிள் கொடுத்து என்டர் கொடுத்துங்க. இப்போ நீங்கள் 0வில் தான் ட்ராப் ஆகும். ஓகேங்களா? ஆனால் வித்து கண்டினியூ ஆகிருக்கு. அப்போ வித்தை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னே ஆர்இசி என்டர், வித்து போகிறேன் 0. இப்போ நான் சாம்ஃபர்னு சொல்லியிருந்தேன். சாம்ஃபர்ன்றது வந்து இந்த கார்னர் ஷேப் இருக்குல்ல சார், அதை வந்து ஒரு லைன் மாதிரி போட்டு கட் பண்ணுறோம், அதுதான் சாம்ஃபர். சாம்ஃபரோட வேல்யூ என்ன அப்படின்னா லைக் இப்போ நான் எது வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. லைக் நான் ஒரு 2 inches சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் செகண்ட் டிஸ்டன்ஸ் 2 கேட்கும், ரெண்டுமே 2 inches கொடுக்கணும். நான் அதுக்கு உள்ளே பிக் பண்ணிட்டேன் கார்னரை. சாம்ஃபர் வேல்யூ 2 inches என்டர், அகைன் 2 inches என்டர். இப்போ கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்குது, கொடுத்த உடனே இதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்னா என்னென்னா இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாகவும் தர முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்டோட வேல்யூ கேட்டிருந்தது. இதுவே ஆர்இசி என்டரில் ஃபில்லட்னு ஒன்று இருக்கும். ஃபில்லட்ன்றது அந்த ரவுண்ட் ஷேப் கூட நம்ம ட்ரையாங்கிளுக்கு கிரியேட் பண்ணணும், ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரி ரவுண்ட் ஷேப் கிரியேட் பண்ணுறது தான். இப்போ இதுக்கு வந்து ரேடியஸ் தான் கொடுக்கணும், ஆனால் ஒரு வேல்யூ கொடுத்தாவே போதும். இப்போ 6 inches கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். 6 என்டர் கொடுத்தாவே அது வந்து இன்ச்சஸ் தான் எடுத்துக்கும். வேல்யூ கொடுத்தா மட்டும் தான் அது ஃபீட்டு, அதாவது அந்த சிங்கிள் கோலன் கொடுத்தா மட்டும் தான் ஃபீட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ட்ரா பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அகைன் ஆர்இசி என்டர் கொடுத்துட்டு ஃபில்லட் 0 என்டர். இதுக்கப்புறம் அது கார்னராக தான் கிரியேட் ஆகும். இப்போ நான் 7 feet டேபு 5 feet கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது 7 feet, இது 5 feet. ஓகேங்களா? இப்போ நான் ஆர்க்கு கமெண்ட் போகிறேன். ரெக்டாங்கிள் முடிச்சிட்டேன், ஆர்க்கு கமெண்ட் போகிறேன். ஏ என்டர். நார்மலாக ஆர்க்கு கமெண்ட் வந்து ஏ என்டர். ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 பாயிண்ட்டாக இருக்குது. நார்மலாக 3 பாயிண்ட்டை பிக் பண்ணி க்ரியேட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 3வது பாயிண்ட் எங்கே வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் ஆகும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். அது இல்லாமல் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். தெரியுதுங்களா? இது வந்து 3 பாயிண்ட், 3 பாயிண்ட்டை பிக் பண்ணால் எனக்கு வந்துடும். அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, சென்ட்ரு, எண்டு. அப்போது இது என்னுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது என்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு, இது என்னுடைய எண்ட் பாயிண்ட்டு. இதுவே ஆப்போசிட்டில் வரேன்னா அப்போ ஸ்டார்ட் இந்த பக்கம் வந்து கொடுக்கணும். ஸ்டார்ட்டு, சென்ட்ரு அண்ட் எண்டு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு இது தெரியுமே, லைக் வந்து இது 5 feet அப்படின்றது. அடுத்தடுத்து தான் அதுதான் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்கிட்ட எக்ஸிஸ்டிங் லைன் இருக்குது, அதில் ஆர்க் போட போகிறேன். அதுக்கான கமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் மட்டும் தான் தெரியுது. அப்போனா வந்து இது ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது சென்டர் பாயிண்ட்டு, என்னுடைய ஆங்கிள் இது 90 degree. இது அப்போ இந்த இடத்துல இருக்கிறதுலாம் 30 degree, 20 degree, 45 degreeலாம் இருக்கும்ல, அதுக்குள்ளே தான் எனக்கு வேணும். அப்போ 30 degreeல மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா 30 degreeல மட்டும் தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் அந்த ஆர்க்கை வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது லென்த்து. அப்போ லென்த்துனா நம்மளுக்கு 5 feet தான் எண்டு. 5 feetன்றது எண்டு, சாரி 7 feet. இது தான் 5 feet, இது 7 feet, கரெக்டுங்களா? அப்போ 7 feet கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அது ட்ராப் ஆகிடும். இல்லை அதுக்குள்ளேயே வேணும் அப்படின்னா இப்போ 5 feet பாயிண்ட் சம்திங் கொடுத்தீங்கன்னா அது இது மாதிரி தான் ட்ராப் ஆகும். ஓகேங்களா? வேல்யூ கொடுத்து, அதாவது டிஸ்டன்ஸ் கொடுத்து என்னால் ட்ராப் பண்ண முடியும். பட் இந்த எண்ட் டு இந்த எண்டு தான் அதோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஆர்க்கோட லென்த் வேறு, இது வேறு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அடுத்து வரதெல்லாம் ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டார்ட் சென்டர்னு ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் எண்டுன்னு ஆரம்பிக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அப்போது இது ஸ்டார்ட் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டிகிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆங்கிள்னா அப்போ டிகிரி தான் கொடுக்க போகும். ஓகேங்களா? அடுத்து டைரக்ஷன், இது பாட்டமில் வேணுமா டாப்பில் வேணுமா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? தென் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் அப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரேடியஸில் வேணும் அப்படின்னாலும், அதாவது இந்த ஆர்க்கோட ரேடியஸ் கம்மியாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து லைன் வந்து இந்த கிட்ட போயிடும். ஸோ அது ஒரு கரெக்டான அந்த ஆஃப் சர்க்கிளாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 7.7 ஃபீட்டில் வந்து ஆஃப் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? டயாமீட்டர்ன்றது 7 ஃபீட்டு, 3.5 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ஆர்க் வந்து 180 டிகிரியில் கரெக்டாக கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் சேம். அது இந்த ஒரு ஆஃப் சொன்னால் போதும், அதுக்கேற்ற மாதிரி மற்ற எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும் தான், வேறு எதுவும் இல்லை. அது அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. இது வந்து சென்டர் ஆரம்பிக்குது, இது சென்டர் பாயிண்ட்டு, இது ஸ்டார்ட் பாயிண்ட்டு. உங்களுக்கு எங்கே எண்ட் பாயிண்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவே F8 ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இது மூவ் பண்ணலாம் கரெக்டாக. F8 ஆனில் இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தான் ட்ராப் ஆகும் உங்களுக்கு. அதாவது 90ல் மூவ் ஆகும், 180ல் மூவ் ஆகும், 270ல் மூவ் ஆகும், ஆர்எல்ஸ் 0ல் வந்துடும். F8 வந்து இங்கே ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது மாதிரி எல்லா டிகிரிலையும் எங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசன் தான். அதே தான் ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் அண்ட் ஆங்கிள். இது ஸ்டார்ட் பாயிண்டாக கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? ஆங்கிள்ன்றது இந்த வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து என்னென்னா அது நம்ம பாயிண்ட்டை பிக் பண்ணணும், அதாவது கிளிக் பண்ணால் போதும் வரும். இது வந்து ஆங்கிள் கொடுத்தது 120 டிகிரி கொடுத்ததுனா 120 டிகிரியில் இங்கேருந்து 0 தான் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணீங்க, இங்கேருந்து 120 டிகிரி. ஸோ ஃபார் ரெஃபரன்ஸ் இதோ இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? 0லேருந்து 120 டிகிரி, 120 டிகிரி. ஓகேங்களா? டைமென்ஷன்ஸ் இது வந்து ஆங்குலர் டைமென்ஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கும்போது இப்போ நான் ரெஃபரன்ஸ்க்கு அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து, இதே தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பார்த்தது. அதாவது 7 ஃபீட்டு, இது வந்து சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுறது, அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது கண்டினியூ அப்படின்றது, எங்கே நீங்கள் என் பண்ணீங்களோ லாஸ்ட்டு ஆர்க்கு அங்கேருந்து மறுபடியும் கண்டினியூ ஆகும். இப்போ நான் இதுதான் என் பண்ணேன், மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். யூஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப அந்தளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணதால லைக் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு போகிறோம், அவ்வளோதான்.